வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறாரு. ஜென்ம குருவாக வராரு. முதல்ல இந்த ஜென்ம குரு அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சந்திரன் மீது குரு செல்வது தான் ஜென்மகுரு. இப்போ குருவானவர் கையில் 10 பைசா இல்லைனாலும் கூட மரியாதை குறையக்கூடாது, பெரிய மனித தோரணை உடையவராக இந்த குரு இருப்பார். இவருடைய காரகத்துவமும் நம்ம பார்க்கும்போது சுப விசேஷம், குழந்தை, அதே போல் பெரிய மனிதர்கள், அதே போல் தங்கம், இது போன்ற அமைப்புகளில் இவருடைய காரகத்துவம் வரும். அப்போ இந்த சந்திரனுங்கிறது மனதை குறிக்கக்கூடியது, உடலை குறிக்கக்கூடியது, ரத்தம் இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது, தாய் வழி உறவுகள் இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது சந்திரன். இது மீது குரு பயணிக்கும் காலமானது ஜென்மகுரு எனப்படும். அப்போ ஒரு பொருளே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஒரு இக்கனா வச்சு கொடுப்பாங்க. ஒரு தாய் வழி மூலயமாக ஒரு பொருள் கிடைக்கிது, இல்லை மனைவி வழியிலிருந்து ஒரு பொருள் வர வேண்டியது இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை கெட்டு போயிருமோ, அது கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. அது உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அது நம்ம வேணான்னு சொல்லவும் முடியாது. அது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக இந்த ஜென்ம குரு காலங்களில் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுவும் சந்திர தசை நடக்கும்போது, குரு தசை நடப்பில் இருக்கும்போது இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் கஷ்டங்களை இவர் கொடுக்க மாட்டார். கௌரவம், சுயமரியாதை இது போன்ற அமைப்புகளில் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த கடனுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த ஜென்ம குரு காலத்தில் கொடுக்கும். சரிங்க, இப்போது மிதுனம் ராசிக்கு இவர் பார்வை செய்யக்கூடிய இடங்களை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். இந்த மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை இந்த குருவானவர் பார்க்குறாரு. இப்போது உங்களுக்கு குரு தசை நடப்பில் இருந்தால், அதே போல் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி நல்ல ஒரு அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால், இந்த குருவானவர் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் காதல் செய்பவர்களுக்கு இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல சாதகமான ஒரு அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் திருப்பங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். அதனால் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு இப்போது திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். அதே போல் இந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு நண்பர்கள் வழியிலும், அதே போல் கூட்டு தொழில், உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இது போன்ற அமைப்புகளில் ஆதாயம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். இவருடைய 9ஆம் பார்வையாக 9ஆம் இடம் கும்பத்தை பார்வை செய்கிறாரு. இந்த 9ஆம் இடம் கும்பத்தை பார்வை செய்யக்கூடிய குருவானவர் இப்போது இந்த 9ஆம் இடத்திலிருந்து சனி விலகிறாரு. குறிப்பாக ஒரு அடமழை பேஞ்சிட்ருக்குங்க. அந்த அடமழை, இடி மின்னல் இது போன்ற அமைப்புகளில் பெய்யும்போது அந்த இடி இடிக்கும் போதோ இல்லை மழை அதிகமாக பெய்யும் போதோ ஒரு சின்ன பயம் கலந்த ஒரு இது வரும் இல்லைங்களா? இப்படி மழை பெஞ்சிட்ருக்குது, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருந்தால் அந்த மாதிரியான ஒரு இது வரும். அதற்கு பிறகு அந்த மழை விட்டதும் ஒரு நிதானமான ஒரு அமைப்பு, ஒரு குளுமையான காற்று இது போன்ற அமைப்புகள் இருக்கும் இல்லையா? அது போன்ற ஒரு நிம்மதியான உறக்கம் அந்த நேரத்தில் வரும் இல்லையா? அது போன்ற அமைப்பு தான் இந்த கும்பத்தை குரு பார்ப்பது. பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடத்துக்கு போயிட்டார், தொழில் சாணம். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான்.
குரு இந்த இடத்த பார்வை செய்கிறார். அப்போ தந்தை வழி மூலயமாக கஷ்டங்கள் அனைத்தும் விலகி தந்தை வழி மூலயமாக அனுகூலம் ஏற்படும், மன அழுத்தம் குறையும். அதே போல் தெய்வ அருள், பெரியவர்களுடைய தயவு, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகப் போகிறது. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகப் போகிறது. குரு பகவான் பிரகஸ்பதி என்பதனால் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த குரு அதிகமான நல்ல பலன், முருகர் வழிபாடு செய்யலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு அமைப்பை தரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.